ஆந்திராவில் ஒரு தாயும் இளவயது மகளும் தக்காளி பழங்களை ஏற்றிக்கொண்டு அந்த வண்டியை, அந்த வாகனத்தை அந்த மகள் ஓட்ட, இந்த தாயும் பயணம் செல்கிறாள் மார்க்கெட்டுக்கு, சந்தையிலே விற்பனைக்காக கொண்டு போவதற்கு. அங்கு வருகிற மக்களை பாதுகாக்கிற பணியிலே, ரோந்து பணியிலே ஈடுபட்ட 2 காவல்துறை ஊழியர்கள், போலீஸ்காரங்க, அவங்களை என்ன சொல்கிறது, ரோந்து பணி, காவல் காக்கிற பணியில் இருக்கிறாங்க. தாய் முன்னாலேயே அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் கற்பழித்து நாசமாக்கியிருக்கிறான். வேலியே பயிரை மெய்து சொல்கிற பார்த்தீங்களா? என்ன பணியில் இருக்காங்க? ரோந்து பணியில், காவல் பணியில், பிறருக்கு ஆபத்து நேரக்கூடாது என்பதற்காக காவல் காக்கிற பணியில் இருக்கிற மிருகங்கள் தாய் கண் முன்னால் குழந்தையை கடத்தி கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வேறு எந்த நாட்டு நடக்குமா? இதெல்லாம் ஒரு அதிசயமான செய்தி இல்லையா? அப்படியே எங்கே வாங்க, திருமங்கலம், மதுரை அருகே திருமங்கலத்தில் 17 வயது சிறுமியை தாயாக்கி விட்டது யாரும் தெரியுமா? அந்த பொண்ணு, அது சொல்லதுக்கும் சங்கடமாக இருக்குது. +2 படிக்கிற அந்த பிள்ளைய என்ன செஞ்சான்னு தெரியல, தாயாக்கி விட்டுருக்கான். உடன் பிறந்த அக்காள் கணவன், அக்கா கணவன்னா அப்பா தானே, தன் குழந்தை. இதை பற்றி பேசும்போது கொஞ்சம் நமக்கு வார்த்தை வரமாட்டுக்கு, பேச்சு வரமாட்டுக்கு. இதுதான் வேலியை மேயும் வேலியே பயிரை மேய்ந்தது என்பாங்கல்ல, பயிரை மேய்ந்த வேலிகள். காவல்துறை, காவல் இருக்கிற காவலர்கள் அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள். தகப்பன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய இந்த மச்சாங்காரன் இந்த பொண்ணை கற்பமாக்குறான். இது நாள்தோறும் நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்திய நாடு மிகவும் பண்பாடு மிக்க நாடு, தமிழர் ஒன்று இனம் உண்டு, நாங்கள் எங்கள் தமிழருடைய இதை யாரும் அசைக்க முடியாது, பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், எங்கள் நாடு எல்லா வளமும் நிறைந்தது, இங்கே எதுவும் கிடையாது என்றெல்லாம் மார்தட்டி பேசி, என்றைக்குமே தமிழர்கள் பேச்சிலே மற்றவனை ஏமாற்றுவதும், பேச்சிலே மயங்குவதும், வெற்று பேச்சு வீரர்களாக இருப்பதும், சொல் ஒன்று செயல் ஒன்று. ஏன்னா இவங்கெல்லாம் மனுஷன் லிஸ்ட் சேர்த்தா இந்த போலீஸ் எல்லாம் தற்காலிக பணிநீக்கம் செய்து என்ன செய்ய? தன் மகள் ஸ்தானத்தில் இருக்கிற பெண்ணை கற்பழித்த ஒருவனை எப்படி உறவு சொல்லி அழைக்க? இது நாள்தோறும் நடக்கிறது. அதனால் இது அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நாள்தோறும் இந்த சான்றுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன.